அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவே ஒரு கலக்கிட்டாரு அப்படிங்கிற செய்தி இப்பொழுது உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. பாரத பிரதமர் அமெரிக்கால 1-2 இல்ல நண்பர்களே, தொடர்ச்சியாக பல அதிரடி விஷயங்களை செய்திருக்கிறாரு. என்னென்ன செய்திருக்கிறாரு, யார் யாரையெல்லாம் சந்திச்சாரு, இந்தியாவுக்கு இதனால என்ன பலன், உலக நாடுகள் இதை பற்றி என்ன பேசுது, இதை பற்றியெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. உடனடியாக அதுக்கு பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை தட்டி அதில் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோக்கள் வெளியான உடனடியாக உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, 3 நாள் அரசு முறை சுற்றுப்பயணமாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா சென்றிருந்தார். அந்த பயணம் இறுதி கட்டத்தை அடைந்திருக்குது. இப்பொழுது அமெரிக்காலையும் மேற்கத்திய நாடுகளிலிருந்தும் வெளிவருகிற செய்திகளை படிச்சோம்னா நமக்கு அப்படியே புல் அடிக்குது நண்பர்களே. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒற்றையாளாக எத்தனை சாதனைகள் செய்திருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அமெரிக்கா சென்றடைந்த பிரதமர் முதல் வேலையாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை தனிப்பட்ட முறையில் சந்திச்சாரு. அவருக்கு சிறப்பு வரவேற்பு அளித்த திரு ஜோ பைடன் அவர்கள் இந்தியாவையும் பாரத பிரதமரையும் வெகுவாக புகழ்ந்து தள்ளினாரு. இந்திய அமெரிக்க கூட்டுறவை மேலும் சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல அவங்க கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. அதற்கு பிறகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிற பல பெருநிறுவனங்களுடைய சிஇஓக்கள், இந்தியர்களாக இருக்கிறாங்களே அந்த சிஇஓக்களை சந்தித்தாரு. அவர்களிடையே பேசினாரு. இதுவும் பெரும் வரவேற்பை பெற்றது. அதற்கு பிறகு அங்கு வாழ்கிற இந்திய வம்சாவளியினரை சந்திச்சாரு. ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்துக்கு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் பேசிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறி வாழ்கிற ஒவ்வொரு இந்தியரும் இந்தியாவுடைய ஒரு தூதருக்கு சமம், இந்தியாவுடைய மாண்பை நல்ல பெயரை தூக்கி பிடிக்கிற நீங்க ஒவ்வொருவருமே இந்தியாவுடைய தூதர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே போலதான் இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெருநிறுவனத்துடைய தலைவர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்தியாவுடைய சிறப்பு தூதர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. இந்த விஷயம் பெரும் வரவேற்பை பெற்றது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அமெரிக்காவில் கூடின கூட்டம் தான் வந்து அங்க பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. சமீப காலங்களில் அமெரிக்க தலைவர்களுக்கு கூட இந்த அளவுக்கான ஒரு கூட்டம் கூடுறதில்ல. அவ்வளவு பாப்புலராக இருக்கிறாரு திரு மோடி அவர்கள். இந்தியர்களிடையே மட்டுமல்ல, வெளிநாட்டவர்களும் கூட பலரும் திரு மோடி அவர்களை சந்திப்பதற்கு முயற்சி செய்தாங்க அப்படின்னும் பலரும் அப்பாயின்மெண்ட் கேட்டு தங்களிடம் வர்றாங்க அப்படின்னும் அமெரிக்காவுடைய உயர் அதிகாரிகள் பலரும் தங்களுடைய பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளவு பாப்புலரான இவ்வளவு பிரபலமான ஒரு தேசிய தலைவரை, சர்வதேச தலைவரை இந்த சமீப காலத்தில் நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பல தேசிய அமெரிக்க ஊடகங்களும் பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த மீட்டிங்கை புகழ்ந்து தள்ளியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இதே சமயத்தில் ஐக்கிய நாடுகள் சபையிலையும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றினார். அதற்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதில் இந்தியா வாக்களிக்க மறுத்துவிட்டது அப்படிங்கிற சொல்லணும். இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானத்தில் வாக்களிக்க மறுத்த இந்தியா அதே சமயத்தில் பாலஸ்தீன மக்களோடு நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு காட்டும் விதமாக பாலஸ்தீன அதிபர் மஹமூத் அப்பாஸை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தினார். அப்பொழுது பாலஸ்தீனம் சுதந்திர நாடாக இருப்பதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம், இன்றைக்கு இஸ்ரேலில் நடக்கிற இந்த போருக்கு அமைதியான பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்வு காண வேணும், அங்கு அமைதி நிலவ வேணும், அதற்கு பேச்சுவார்த்தை தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் சொன்னாரு. அதை பாலஸ்தீன அதிபரும் ஏற்றுக்கொண்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் குவாட் உச்சி மாநாட்டிலையும் நம்ம பிரதமர் பேசினாரு. அவருடைய உரை ரொம்பவுமே வரவேற்பு பெற்றது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய 4 நாட்டுடைய தலைவர்களும் இதுல நேர்ல கலந்துகிட்டாங்க. அது சமயம் தங்க 4 நாடுகளுக்கு இடையே குவாட் தொடர்பான சில ஒப்பந்தங்களையும், முக்கியமான சில ஒப்பந்தங்களையும் அவங்க கையெழுத்திட்டாங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய
இந்த பயணத்தில் நமக்கு ஒரே ஒரு நெருடல் தான் நண்பர்களே. அது என்னன்னா, நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவால் அவர்கள் பிரதமருடைய இந்த அமெரிக்க பயணத்தில் இடம்பெறவில்லை. அவர் போகலை அப்படிங்கிறதான். இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் மிக முக்கியமாக காலிஸ்தான் தீவிரவாதி பன்னூனை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டிய அந்த வழக்கில் திரு அஜித் தோவால் அவர்களுக்கு சம்மன் வழங்கப்பட்டது இல்லையா, அந்த சம்மனை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு இந்தியா சொல்லியிருந்தாலுமே கூட அதுதான் இப்பொழுது அஜித் தோவால் அவர்கள் அமெரிக்கா செல்லாததற்கான முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய நெருடலாகவே இருக்குது அப்படின்னே சொல்லணும். அதே சமயத்தில் இந்திய அதிகாரிகள் இதற்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடக்கிறதுனால அஜித் தோவால் அவர்கள் இங்கே பிஸியாக இருக்கிறாரு, அதனால போக முடியல அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அதை நம்ம எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு தோணலை. பாரதம் அமெரிக்காவை கண்டு அஞ்சாமல் திரு அஜித் தோவால் அவர்கள் பிரதமரோடு பயணித்திருக்க வேண்டும், ரிஸ்க் எடுத்திருக்க வேணும் அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோம். இன்னும் சம்மனே சர்வ் பண்ணலை. கரெக்டா? என்ன அமெரிக்கா போனால் யாராவது சம்மனை சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து இவர் போகவில்லையா அப்படிங்கிற கேள்விதான் மேலோங்குது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வெற்றிகரமாக தன்னுடைய அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பி கொண்டிருக்கிறாரு. அவர் பல சாதனைகளை புரிந்துவிட்டு வராரு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேங்க. பை பை. நண்பர்களே, நாம் டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற ஒரு புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய நண்பர்கள் பலரும் இதை கேட்டுக்கொண்டதுக்காக தான் அந்த சேனலை தனியாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் நடந்திருக்கிற பயங்கரமான கிரிமினல் கொலைகள், அதை பற்றிய துப்பறியும் வீடியோ தான் அது. இந்த மாதிரியான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்தது, அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கே போய் நம்ம வீடியோக்களை பாருங்க. இது வரைக்கும் நாம் அங்கே போட்டிருக்கிற வீடியோக்களுக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்குது. நிறைய பேர் சார் கண்டென்ட் ரொம்ப டிஃபரெண்டாக ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக அதை பாருங்க நண்பர்களே.